இப்போது இந்த இயர் வேக்ஸ் வந்து காதுக்குள்ளே ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்குது. ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருந்தால் காது ஃபுல்லாக நிரம்பிடாதா? இல்லை. எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த இயர் வேக்ஸு நம்ம காதுலேருந்து வெளியே போயிட்டே இருக்கும். இது வந்து ஒரு பேலன்ஸ் மாதிரி. எப்படி வெளியே போகும்னா, நம்ம தூங்குறப்போ, நம்ம குளிக்கிறப்போ, இல்லைனா நம்ம பேசிக்கிட்டு இருக்கப்போ, அப்போ வந்து இந்த மாதிரி காதுக்குள்ளே இயர் வேக்ஸ் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டே இருக்கும், நமக்கே அறியாமல். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏர்போர்ட்டில் கன்வேயர் பெல்ட் இருக்குது பார்த்தீங்களா, எப்படி அந்த லக்கேஜெல்லாம் அப்படி சுற்றிக்கிட்டே வருது, அந்த மாதிரி உள்ளே ப்ரொடியூஸ் ஆகிற இயர் வேக்ஸ்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு பேலன்ஸ் மாதிரி. வேக்ஸ் செக்ரீஷன் ப்ளஸ் வேக்ஸ் டிஸ்போசல், இது வந்து பேலன்ஸாக நம்ம நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த பேலன்ஸை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் நமக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ யாருக்கு அதிகமாக இந்த மாதிரி வேக்ஸ் சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் செக்ரீஷன் இந்த அதிகமாக வரும்னு பார்த்தீங்கன்னா, யார் தேவையில்லாமல் காதை போட்டு குடஞ்சிக்கிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த மாதிரி வேக்ஸோட கம்ப்ளைண்ட் வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க குச்சியை வச்சோ இல்லை ஏதோ பஞ்சை வச்சு குடைவாங்க. குடையிறப்ப என்ன ஆகிரும்னா, நம்ம காதில் இருக்க ஸ்கின் ரொம்ப மெல்லிசான ஸ்கின், அதை டேமேஜ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் அதுவே ஒரு இரிட்டன்ட் ஸ்டிமுலஸாக ஃபார்ம் ஆகி அதுவே நிறைய வேக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கான ஒரு இதை கொடுக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு காதை நம்ம இதை வச்சும் குடையாமல் இருக்கணும்.